வணக்கம் நண்பர்களே! நம்மளோட தமிழ் டெக்னாலஜி சேனல்ல போன வீடியோல ஜாவா அப்படிங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமான கான்செப்ட்ஸ ஜேடிகே, ஜேஆர்இ அப்புறமா ஜேவிஎம் போன்ற கான்செப்ட்ஸ ஈஸியா ஒரு சினிமா வச்சு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். அதுக்கப்புறம் கிரிக்கெட்ட வச்சு ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். ஸோ, அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேள நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, ஒரு சினிமா எடுக்கிறத வச்சு நம்ம அத பத்தி பார்த்தோம். ஆனா, ஒரு சினிமாவ எடுக்கணும்னா, எடுத்தோமா, கவுத்தோமான்னு எடுத்துற முடியாது இல்லையா? அது எப்படி பார்த்தாலும் நான் குடுத்த அந்த யுனிவர்சல் ஃபிலிம் ரீல் அல்லது அந்த ஸ்கிரிப்டுக்கு கண்டிப்பா ஒரு சில எக்யூப்மென்ட்ஸ் தேவ. ஏன்னா, பென், பென்சில் அல்லது ஒரு பேப்பர் இருந்தா தான் ஸ்கிரிப்ட் எழுத முடியும். அதுக்கப்புறமா அத படமா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆக்டர்ஸ், கேமரா இந்த மாரி விஷயங்கள் தேவ. ஸோ, அதே போல தான் நம்ம தமிழ் டெக்னாலஜில இன்னைக்கு ஜாவா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம ப்ரோகிராம் பண்றதுக்கு தேவையான எக்யூப்மென்ட்ஸ், அதாவது பில்டிங் டூல்ஸ் அத நம்ம அ நம்மளோட என்விரான்மென்ட், நம்மளோட கம்ப்யூட்டருக்குள்ள செட் பண்ண போறோம். சரி, நமக்கு என்னென்ன எக்யூப்மென்ட்ஸ், அதாவது என்னென்ன டூல்ஸ் தேவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் போன வீடியோல சொன்ன மாரி, நம்ம டெவலப்பர் இல்லையா? நம்ம ஒரு ஆப் கிரியேட்டர், நம்ம ஒரு டெவலப்பர். அப்படிங்கிற பட்சத்தில நமக்கு ஜேடிகே கண்டிப்பா வேணும். அதுதான் ஜாவா டெவலப்மென்ட் கிட். ஸோ, இப்போ ஜேடிகே டவுன்லோட் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, ஆரக்கிளோட வெப்சைட்ல ஜேடிகே அப்படின்னு சொல்லி வரும். இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கொஞ்சம் லோட் ஆக டைம் எடுக்கும். அப்புறமா இங்க கீழ வந்தீங்க அப்படின்னா, லினக்ஸ், மேக் அப்புறமா விண்டோஸ். உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எதுவோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த இன்ஸ்டாலர் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலரே டவுன்லோட் பண்ணணும்னாலும் சரி. இப்போ குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுரும். பட் எனக்கு இப்ப நான் இது டவுன்லோட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா, நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ, ஒருவேளை நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி, இத டபுள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ஸ்டெப்பு. ஜேடிகே டெவலப்மென்ட் கிட்ட செட் பண்ணிட்டோம். ஆனா, நம்ம கோட் பண்றதுக்கு ஒரு எடிட்டர் தேவ. அத நம்ம ஐடிஇ அப்படின்னு சொல்லுவோம். இன்டிகிரேட்டட் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட். ஸோ, இந்த ஐடிஇ அப்படின்றது பேரு கேட்க தான், "ஐயய்யோ! என்னடா இது பயங்கரமா இருக்கும் போலயே!" அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க கோட எடிட் பண்ணி ரன் பண்றதுக்கு, கம்பைல் பண்றதுக்கான ஒரு இடம், ஒரு என்வைரன்மென்ட். எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி ஒன்றிணைத்த ஒரு என்வைரன்மென்ட் தேவ. ஒரு டெவலப்பருக்கான என்வைரன்மென்ட். அதுதான் ஐடிஇ. என்ன பொறுத்தவரைக்கும் நான் இவ்ளோ நாளா, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு ஐடிஇ. அதுக்கு பேரு விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இப்ப இந்த விஎஸ் கோட் அப்படிங்கிற இந்த ஐடிஇ தான் நான் பர்சனலா பிரிஃபர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஐடிஇ. ஸோ, இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க பைத்தன், ஜாவா அந்த மாரி உங்களுக்கு நீங்க கோட் பண்ணணும்னு நெனைக்கிற லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஐடிய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, ஜஸ்ட் இந்த வெப்சைட்டுக்குள்ள வாங்க. விஎஸ் கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ள வாங்க. ஆக்சுவலி நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருந்ததுன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஸோ, டவுன்லோட் ஃபார் விண்டோஸா, லினக்ஸா, மேக்கான்னு பார்த்துட்டு டவுன்லோட் குடுத்துக்கோங்க. இதுவும் இந்த சேம் மெத்தட் தான். நெக்ஸ்ட், 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 நெக்ஸ்ட்ன்னு குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ, இப்படி நானே இன்ஸ்டால் பண்ண போறதில்ல. ஏன்னா, என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. சரி, இப்போ நீங்க பார்த்த இந்த விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படின்னா, ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லன்னா எரர் வருது, எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரியாம வந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சிஎம்டி போறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ, இத கிளிக் பண்ணிக்கிட்டு, இதுல ஜாவா ஜாவா ஹைஃபன் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஸோ, எனக்கு இப்போ வந்த மாரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்க உங்களோட ஜாவாவ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க சக்சஸ்ஃபுல்லான்னு அர்த்தம். இஃப் சப்போஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த நான் சொல்றேன். ஸோ, இப்போ இதில சி டிரைவ்க்குள்ள போய்க்கோங்க. சி டிரைவ்க்குள்ள
ப்ரோகிராமிங் ஃபைல்ஸ்க்குள்ளார ஜாவா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஜாவாக்குள்ளார ஜேடிகே 23க்குள்ளார பின்னுன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாத் நமக்கு வேணும். இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட விண்டோஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே வருது இல்லையா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதுதான் எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாத்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கே பாத்துன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போயிட்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணி ஜாவாவோட நம்ம காப்பி பண்ண அந்த பின் ஃபைலோட பாத்தை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். பட் எனக்கு இப்போ ஃபைனாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் ஆட் பண்ண வேண்டியதில்லை. அந்த பின் ஃபைலோட பாத்தை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஜாவா அப்படிங்கிறது ரெகக்னைஸ் ஆயிரும். பட் இதில் ஆக்சுவலி அதுவாகவே இந்த மாதிரி ஜாவா பாத் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. பட் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்ற பட்சத்தில் இந்த பின் ஃபைலோட பாத்தை இங்கே நியூன்னு கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி என்டர் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இன் தட் கேஸ் இன்னும் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா நியூவில் போயிட்டு ஜாவா அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுட்டு வேல்யூவாக அந்த பாத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஜாவா பாத் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி லைனாக நீங்கள் வச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் போய் உங்களோட சிஎம்டியில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை செட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கான எல்லா என்விரான்மெண்ட்டும் செட் ஆகிடுச்சு. சரி, இப்போது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஜாவா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எனக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது போகலாமா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம லைஃபோடைய ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமை எழுத போகிறோம். பேசிக்கலி ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம். அதெல்லாம் பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். அண்ட் அதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது யாராவது ஜாவா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம ஜாவா வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி பேசிக்ஸாக பார்க்க போகிறோம். ப்ளீஸ் டூ தட். அண்ட் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.